ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப் தமிழ். இன்னைக்கு நம்ம 2010 ரிலீஸ் ஆன சைக் 9ன்ற ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்டு ஆளுங்க யாரும் கோச்சிக்காதீங்க, நானும் புதுப்படம் எதுவும் வருமானு பார்த்து நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் வரலன்ட்டு தான் கொஞ்சம் பழைய படத்தை எடுத்துட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. ஆனா பழசுக்கான பவுஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்குன்னு இந்த படத்துக்கு நான் பில்டப்லாம் கொடுக்க போறது இல்லைங்க. ஏன்னா எனக்கே கிளைமேக்ஸ் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்க படத்தை பார்த்துட்டு உங்க அபிப்பிராயம் எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லிடுங்க. அதோட படத்தோட கதை என்னன்னா, ஒர்க்கிங்ல இல்லாத ஒரு ஹாஸ்பிடல் உள்ள பேஷண்ட்ஸ் யாரும் இல்லைனாலும் ஹாஸ்பிடலோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஆளுங்க தேவைப்படுது. அப்படி வேலைக்கு ஆள் எடுக்கும் போது எனக்கு நைட் ஷிஃப்ட் வேலை தான் வேணும்னு அடம் முடிச்சு ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு சேர்றா. அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர்ந்ததுங்க உங்க அப்போதான் ஹாஸ்பிடலை சுத்தி சுத்தி கொலை நடக்குது. எல்லா கொலையும் ஒரே பேட்டர்ன், ஒரே ஆள் தான் அந்த கொலையை பண்றது. இதை யாரு பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பொண்ணு வேலை செய்யற ஹாஸ்பிடலுக்குள்ள ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள். சோ அந்த கொலை, இந்த அமானுஷ்யம், இதை என்ன மாதிரியான ட்விஸ்டோட ரிவீல் பண்ணிருக்காங்கன்றது தான் படத்தோட கதைங்க. வாங்களேன், வெளியே டெத்து உள்ள கத்து என்னவா இருக்கும் படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா குட்டி சாத்தானங்கெல்லாம் ஜட்டி மாதிரி வெளியே போற டைமிங்ல அதாங்க நைட்டு நேரம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு அல்லறிக்கிட்டே ஓடி வரா. அவ நேரம் ரோட்ல ஒரு ஆள் இல்லைங்க. இவெல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடி ஒரு பில்டிங் வாசல் கிட்ட நின்னு உள்ள யாராவது இருக்கீங்களான்னு கதவை தட்டிட்டு இருக்கும் போது இவளை யாரோ பின்னால துரத்திக்கிட்டே வந்தாங்கல்ல. அவங்க கையில சுத்தி ஒண்ணு இருக்கு. சுத்தியால டமார்னு அந்த பொண்ணு மண்டையில ஓங்கி ஒண்ணு வைக்க ரத்தம் டோரை தாண்டி உள்ள வருது. அங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டா அடுத்து ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல், அதோட எமர்ஜென்சி வார்டு. அங்க ஒரு ஆன்டியோட ரெக்கமெண்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை கேட்டு போறா. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். ஹாஸ்பிட்டலை பத்தி நான் ஏற்கனவே சொன்னதுதான். சில வருஷத்துக்கு முன்னாலேயே ஹாஸ்பிட்டலை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் யாரும் இல்லைனாலும் இதுக்கு முன்னால பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல. அந்த பேஷண்ட்ஸோட கேஸுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்குன்னு ஃபைல்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? இப்ப கசா முசான கலைஞ்சிருக்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதை அழகா அடிக்கி ப்ராப்பரா வைக்க ஆளுங்க தேவைப்படுறாங்க. ஹீரோயின் அந்த வேலை கேட்டு தான் வந்திருக்கா. அதுவும் நைட் ஷிஃப்ட் தாங்க வேணும்னு கேக்குறா. யாருமா நீ பகலை வரைக்கும் பச்சை கிளியா இருக்க? பொதுவா பொண்ணுங்களாம் மார்னிங் ஷிஃப்ட் தான் வேணும்னு கேட்பாங்க. நீ என்னமோ நைட் ஷிஃப்ட் தான் வேணும்னு அடம் முடிக்கிற. மார்னிங்ல கூட வேலை இருக்குமா, வேணும்னா எடுத்துக்கோன்னு மேனேஜர் ஆஃபரே கொடுத்தாலும் இல்லங்க, என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி. என் ஹஸ்பண்ட் நைட்ல டாக்ஸி ஓட்டுறாரு, காலையில வீட்டுக்கு வருவாரு. இப்போ நான் காலையில வேலைக்கு போனேன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் நானும் அவரும் பார்த்துக்கவே முடியாது. அதான் அவர் வேலை செய்யற அதே டைம்ல நானும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டா ஈஸியா இருக்கும்ல. ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்கன்னு ஹீரோயின் நிலைமைய சொன்னதும் எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நைட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் ஓரம் தனியா இருப்பியன்றதுக்காக சொன்னேன் அப்படின்னு மேனேஜர் பயமுறுத்துற மாதிரியே பேசுறாங்க. கடுப்பான ஆன்டி, யோ வேலை கொடுக்க இஷ்ட புன்னகை இருந்தா குடு, இல்லனா உடு. அந்த பொண்ணு ஏன் பயமுறுத்திட்டு இருக்க இப்படின்னு மேனேஜரை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினது இல்ல. அட நான் சும்மா சொன்னமா, 24 hours ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்துகிட்டே இருப்பான். பிளஸ் ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான இடத்துல கேமராவும் இருக்கு. நீ பயப்படாம வேலை பாருமா போமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு வேலை எல்லாம் கொடுத்துட்டாங்களா. ஹீரோயின் நைட் இந்த வேலையை பாக்குறான்னா இதே வேலையை காலில் பாக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அதுவும் பொண்ணுதான். சோ இன்னைக்கு ஹீரோயினோட முதல் நாள்ன்றதுனால என்ன வேலை எப்படி எல்லாம் பண்ணும் அதை சொல்லிட்டு கிளம்புனதும் ஹீரோயினை வேலைக்கு சேர்த்து விட்டாங்கல்ல ஆன்டி. அவங்க ஹீரோயின்ட்ட, நாமா தனியா வேலை செஞ்சு வெறுப்பா இருக்கா, சரி விடு, நீ பாக்குற இதே சேம் வேலைய ஒரு சைக்காட்ரிக் டாக்டரும் வந்து பார்க்க போறாரு. ஆனா இங்க இல்ல, இந்த பில்டிங்கோட 5வது மாடியில சீக்கிரமா வந்துருவாரு. நாளை பின்ன உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு ஆன்டி சொன்னதுங்க அந்த நிசப்தமான ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட வேலை தனியா ஆரம்பிக்குது. வேலைக்கு நடுவுல எங்கேயோ பாட்டு சவுண்ட் கேக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். கேமரால பார்த்து அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னதும் ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அங்க ஹீரோயினோட புருஷன், அவன் பேரு நம்ம ஹீரோயினே வச்சுப்போம், நைட்டு முழுக்க டாக்ஸியை ஓட்டிட்டு டயர்டா வந்துங்க ஹீரோயினுக்கு முன்னாலே தூங்கிட்டான். நல்லா வாடகை சைக்கிள் வாழ்த்தி மாதிரி இருந்துகிட்டு என்ன உயரமா படுத்துருக்கு பாத்தியா அது. சரி இன்னைக்கு ஒரு நாள் போட்டோம், நாளைக்கு பாத்துப்போம் அப்படின்னு ஹீரோயின் அவ ஃப்ரீயா தூங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டுறா. அப்போ ஹீரோயின் முதுகுலங்க நெருப்புல எரிஞ்ச மாதிரியான பேர்ன் மார்க்ஸ் எல்லாம் முதுகுல நிறைய இடத்துல இருக்கு. அதுக்கு பின்னால என்ன கதை இருக்கோ அதை காட்ட ஹீரோயின் தூங்க திரும்ப நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வரா. 24 hours வாசலுக்கு வெளியவே செக்யூரிட்டி கார்டு காவலுக்கு இருக்கிறதா மேனேஜர் சொல்லியிருந்தார்ல. அவன் நிக்கிறான், ஹீரோயின் அவனை தாண்டி வராங்க. அந்த டார்ச் அடிக்கிற டவுசர் பாண்டிக்கு இன்னும் ஒரு பொம்பளை சோக்கு ஹீரோயினியை தின்ற மாதிரி பாக்குறான். இரு உன்னை நாகவலி அக்கா கிட்டே சொல்றேன் அப்படின்னு ஒரு முறையை போட்டு ஹீரோயின் பில்டிங்ல வந்துடுறா. நேத்து மாதிரியே ரொம்ப போரா வேலை ஆரம்பிக்குது. வேலை நடந்துட்டு இருக்க கேப்ல வெளியிருந்து யாரோ கதவு தட்டுறாங்க. போய் பார்த்தா வந்திருக்கிறது போலீஸ் இன்ஸ்பெக்டர். நடு ராத்திரியில இவருக்கு என்னடா வேலை அப்படின்னு நமக்கே ஜர்க்காகும் போது ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? என்ன சார் நான் மேட்ரு எதுக்கு வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்டா, இன்ஸ்பெக்டர் தாங்க படத்தோட கதையவே ஆரம்பிச்சு விடுறாரு. ஒன்னும் இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு கொலை நடந்துருச்சு,
நடந்துருச்சு, ஒரு பொண்ணை யாரோ கொன்னுட்டாங்க, அதான் இந்த பக்கம் சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் வந்தாங்களா, நீ பாத்தியான்னு கேட்டு விசாரிக்க தான் வந்தேன். பாத்தியாமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும், நாங்க சொல்றீங்க திரும்ப இன்னொரு பொண்ணு செத்துட்டாளா? அப்படின்னா இதுக்கு முன்னாலே கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு போலங்க. அதுவும் அந்த தொடர்கொலை பண்றவனுக்கு ஒரு பட்ட பேரே வச்சிட்டாங்க, நைட் ஹாக்காம். இது வரைக்கும் அவன் யாருன்னு தெரியல, கொலை மேல கொலையா பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் உறுதி. இன்னைக்கு ஒரு கொலை நடந்து விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டருக்கு எந்த லீடும் கிடைக்காம வெளியே போனதும், நேத்து இங்க வேலை செய்யும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பாட்டு சவுண்ட் கேட்டுச்சுல்ல, அதே பாட்டு சவுண்ட் இப்பவும் கேக்குது. எங்க தாண்டா கேக்குதுன்னு தேடிக்கிட்டே ஹீரோயின் வெளியே வந்தா, மேல லிப்ட்ல இருந்து யாரும் கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்து லிப்ட் ஓபன் ஆனதும் உள்ள யாரா இருக்க போறான்னு ஹீரோயினுக்கு ஒரே பக்கு. ஒருவேளை போலீஸ்ல இருந்து தப்பிச்ச கில்லர் இங்க ஒளிஞ்சிருந்தா அவன் வந்துட்டானா? ரெண்டு போய் லிப்டிய பாக்குறா, பட் வந்திருக்கிறது ஹீரோயின மாதிரியே 5வது ஃப்ளோர்ல ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் வேலை செய்யறதா. ஆன்டி சொன்னாங்கல்ல, அந்த டாக்டருங்க இந்த ஃப்ளோர்ல இருக்க வேண்டிய ஃபைல்லாம் மேல 5வது ஃப்ளோர்ல இருந்திருக்கு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரே ஹாஸ்பிட்டல், 2 பேரும் மேலே கீழே வேலை செய்யறாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? அதுக்காக தான் வந்திருக்காரு. சோ என் பேரு டாக்டர் கிளமெண்ட்டுமா, உன் பேரு? அப்புறம் இந்த ஃப்ளோர்ல வேலைலாம் நல்லா போதா அப்படின்னு விசாரிக்க, எங்கங்க தனியா செம்ம காண்டா போகுது. வெளியே வேற ஒருத்தன் நல்லா காவலுக்கு வந்த காஞ்ச மாடு மாதிரி இருந்துகிட்டு உள்ள வரப்போ வெளியே போறப்போலாம் தின்ற மாதிரி பாக்குறான். எல்லாத்துக்கும் மேல அப்பப்போ பாட்டு சவுண்டு வர கேக்குது சார். ஒரு மாதிரி அச்சமா தான் போகுதுன்னு ஹீரோயின் புலம்புறா. பாட்டு சவுண்டா? இங்க அந்த மாதிரி கேட்க வாய்ப்பே இல்லையே. உனக்கு பயமா இருந்தா சொல்லுமா, வேணும்னா இந்த ஃப்ளோர்ல இருக்க ரூம் எல்லாத்தையும் நான் ஒன்னு ஒன்னா தனியா செக் பண்றேன், என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போமே அப்படின்னு டாக்டர் ஹீரோயின்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வராண்டால ஒரு ரூம் விடாம எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல. மேபி அது ரோட்ல போயிட்டு இருந்த கார்ல ஓடிட்டு இருக்க பாட்டா இருந்திருக்குமா, நீ அதை இங்க கேக்குதுன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்ப. இப்போதைக்கு நான் மேல போறேன், இனிமேல் உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன எங்க வந்து பாக்கணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு டாக்டர் ஒரு பாயை போட்டு போக, இதோட வேலை முடிஞ்சு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஹீரோவை காணோம். அதிசயமோ அதிசயம், வேலை முடிச்சுட்டு வந்து கும்பகர்ணனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கொரட்டை விட்டு தூங்குவான், இன்னைக்கு ஆளையே காணுமே, எங்க போயிருப்பான்னு ஹீரோயின் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நைட்டே வந்துடுது. ஹீரோயின் வேலைக்கு வந்தாகணுமே, வந்துட்டாங்க. கொக்கா மக்கா இந்த பாட்டு சவுண்ட் எங்க இருந்து கேக்குதுன்னு தான் தெரியல, எப்ப பாரு அங்க யாரோ பாடிட்டு இருக்க மாதிரியே ஹீரோயினுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோயின் வராண்டாவோட கேமரா ஃபுட்டேஜ் திரும்பி பார்த்தா டக்குன்னு அதுல ஒரு பொண்ணோட உருவம் தெரியுதுங்க. பாக்க பேய் மாதிரி இருக்கா. ஐயோ இது வேறையா, உண்மையாவே அங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு எந்த இடத்துல ஹீரோயின் ஒரு பொண்ணை பார்த்தாலோ அந்த ஸ்பாட்டுக்கே போனா அங்க ஒரு ட்விஸ்ட். திடீர்னு ஹீரோயின் கேமரால எந்த பொண்ணை பார்த்தாலோ அதே பொண்ணை பயங்கர காயங்களோட ஸ்ட்ரக்சர்ல வச்சு இங்க தள்ளிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆள் இருக்கான்னு யாரோ 2 பேர் கேட்க, நாங்க விளையாடுறீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இப்ப வந்து ஆள் இல்லையான்னு கேக்குறீங்க, போங்க அடுத்த 16 கிலோமீட்டர்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் பாருங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்கள போக சொல்லிட்டு போறதுக்கு முன்னால, ஏங்க அந்த பொண்ணுக்கு என்னங்க ஆச்சுன்னு கேட்டா, நைட் ஹாக் பார்த்த வேலை தாங்க இது, பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் அவன் தான் சொல்லிட்டு அவங்க சரசரன்னு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இது முடிய வீட்டுல தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் வேலை செய்யற இடத்துக்காச்சும் போய் பார்ப்போமே அப்படின்னு ஹீரோயின் வேலை செய்யற இடத்துக்கு பீஸாவோட வந்த ஹீரோ, உனக்காக தான்மா சுட சுட வாங்கிட்டு வந்தேன், இந்த குருவி குண்டுலையா வேலை செஞ்சுட்டு இருக்க நீ அப்படின்னு அவன் ஆசையா ஹீரோயினை கொஞ்சம் வராங்க. டே நவுறா, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. ஆமா நேத்து நைட்டு நீ வீட்டுக்கே வரலையே, எங்க போன, என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்டதும், நான் எங்கம்மா போனேன், டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்தேன், அதை முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன், உன்ட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தான்ல ஜிம்முக்கு போகணும்னு, நேத்து டைம் கிடைச்சிடுச்சு போயிட்டேன் அப்படின்னு அவன் பதில் ஒரு மாதிரி மழுப்பலா தான் இருக்கு. பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு வேற கால் வந்துகிட்டே இருக்கா, ஒரு நிமிஷம் சும்மா விட மாட்டானுங்களே, உடனே டாக்ஸி எடுத்துட்டு வா ரைடு போகணும்னு டார்ச்சர் பண்ணுவானுங்க. சரிமா நான் போயிட்டு வரேன் நீ பாரு அப்படின்னு ஹீரோ போக, ஏன் வந்த பீஸாவை நம்ம மட்டும் தனியா சாப்பிடுவானே, மேல ஒரு டாக்டர் இருக்காரு, போய் அவரு கொஞ்சம் கொடுத்துட்டு லைட்டா பேச்சையும் போட்டு வருவோன்னு லிஃப்ட் ஏறி ஹீரோயின் 5வது மாடிக்கு வரா. அந்த வராண்டாலையும் நிறைய ரூம்ஸ், ஒவ்வொரு ரூமுக்குள்ளயா ஹீரோயின் போய் பார்க்கும்போது ஒரு ரூமுக்குள்ளங்க ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தமே இல்லாத 2 பாத் டப் வச்சிருக்காங்க. பாத் டப்பை குளிக்கிறதுக்காக தானே யூஸ் பண்ணுவாங்க, அது ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு ஹீரோயினுக்கு ஒரே டவுட். அதோடய பக்கத்து ரூமுக்கு வந்தா கொஞ்ச நேரத்திலேயே அங்க டாக்டர் வந்துடுறாப்புல. ஹீரோயின்லாம் யோசிக்கவே இல்ல, டாக்டரை பார்த்ததுமே கேட்டா, ஏன் டாக்டர் பக்கத்து ரூம்ல பாத் டப்லாம் இருக்குன்னு. அதுவாமா முன்னொரு காலத்துல யூஸ் பண்ணதுமா, இப்பதான் ஹாஸ்பிட்டலே ஷட் டவுன் ஆயிடுச்சுல்ல, அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்ல. அந்த டைம்ல நமக்கு அடங்காம கொஞ்சம் ஆக்ரோஷமா இருப்பாங்கல்ல பேஷண்ட்ஸ், அவங்கள கட்டுப்படுத்த அதை யூஸ் பண்ணுவோம், முடிஞ்ச கதை எதுக்கு பேசிக்கிட்டு, தட்டி விட்டா தாறுமாறு அட்டி உள்ள யாரு பாரு இப்படின்னு டாக்டரோட பதிலும் மழுப்பலா தான் இருக்கு. அதுக்கு அடுத்த சீன்லங்க திரும்ப மறுநாள் ஹீரோயினை பார்க்க இங்க வந்த ஹீரோயினோட வேலையே இங்க பேஷண்ட்ஸா இருந்தவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றது தானே. சோ சும்மா பேஷண்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்க, அதுல ஒரு ஃபைல் ரணக்கொடூரமா இருக்குங்க. இந்த ஆபரேஷன் பண்ணலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்கேல்பல்னு ஒண்ணு சின்ன கத்தி மாதிரி இருக்கும் பாருங்க, அதை ஒருத்தவன் மண்டைக்குள்ள சொருகி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தவன் சாவலங்க, ஸ்கேல்பல மண்டையில சொருகி ஒரு 4-5 நாள் உயிருக்கு போராடி அதுக்கப்புறம் தான் செத்துருக்கான். அவன் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தானோ, அடுத்து ஒரு லேடி, அவ ஹஸ்பண்ட் டார்ச்சர் தாங்காம ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லியும்
அடி வாங்கி உடம்புல அங்க அங்கன்னு பல இடத்துல காயம். ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட்டை தெரியாம கேஸ் ஃபைல் மேல கொட்டிடுறான். டேய் நல்லா எறும்பு ஏறின கரும்பு மாதிரி இருந்துகிட்டு அது என் வேலைடா, நடா விளாண்டுட்டு இருக்க. குட்ரானி ஹீரோயின் ஃபைல்லாம் பிடிங்கி வச்சதும் ரைட்டு நான் போய் டிவியை வச்சு போடுறேன் அப்படின்னு ஹீரோ போய் டிவி ஆன் பண்றான். ஹீரோயினை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தாருல்ல ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தாங்க நைட் ஆஃப் கேஸ் விஷயமா டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நேத்து நைட்டு 3 குழந்தைக்கு தாயான ஒரு லேடிய நைட் ஆக் போட்டு தள்ளியிருக்கான். இவங்க இல்லாம இதுக்கு முன்னால அவன் நிறைய கொலை பண்ணிருக்கான்ல, அவன் கொலை பண்ண எல்லா விக்டிம்ஸுமே பிளாண்ட் ஹேர் வச்சிருக்காங்க. முடியே ஒரு மாதிரி பார்க்க வெள்ளையா இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களையா தான் அவன் கொலை பண்றான். அவன் கொலை பண்ண யூஸ் பண்ற வெப்பன் ஒரு சின்ன சுத்தியால கொன்னுட்டு சுத்தியில படிக்கிற ரத்தத்தை வீட்டுக்கு தானே போய் கழுவணும், வெளியே எங்கேயாவது கழுவுனா மாட்டிப்பானே. சோ பெண்களே, உங்க கணவனோ இல்ல உங்க அண்ணனோ தம்பியோ பாய் ஃப்ரெண்டோ யார் வேணும்னா இந்த நைட் ஆக் கில்லரா இருக்கலாம். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவங்க சந்தேகப்படுற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா உடனே எங்கள்கிட்ட தகவலை சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அங்க பேசிட்டு இருக்க. இத பார்த்துட்டு இருந்த ஹீரோயின், ஏன் கணவர்ஜி நேத்து நைட்டு தான் கொலை நடந்ததா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நேத்து நைட்டு நீ வீட்டுக்கே வரல, கொலை எந்த ஏரியால நடந்ததா சொல்றாங்களோ அங்கதானே நீ டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த. நீ சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது உன் டாக்ஸில ஏத்தி இருந்தா அதை போலீஸ்ட போய் சொல்லலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மேல டாக்ஸில ஏறுறாங்க. ஒவ்வொருத்தவங்க மூஞ்சியும் பார்த்து அடையாளம் வச்சு போய் சொல்லிட்டாமா இருக்க முடியும். வரவன வண்டியில ஏத்தனா சொல்ற இடத்துல இறக்கி விட்டானா காசை வாங்கினான்னு வந்துகிட்டே இருப்பேன். நீ வேறையாமா கடுப்பு ஏத்திக்கிட்டு கம்முனருமான ஹீரோ புடியே கொடுக்காம பேசிட்டு நான் கிளம்புறேன்னு வெளியே போயிடுறான். அப்புறம் ஹீரோயினோட வேலை எல்லாம் முடிஞ்சு இவ கிளம்புறப்போ போறதா சொன்னவன் திரும்ப உள்ள வந்து அதுவும் மூச்சு இறக்க வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் வேற வழி இல்லாம வந்துட்டேன். ஓ நீயும் கிளம்பிட்டியா? சரி, அப்போல இருந்து மேல ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இது வரைக்கும் அவரை பார்க்காமலே இருக்கனே, வாயேன் ஒரு தடவை நீ நானும் சேர்ந்து பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹீரோ கூப்பிடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஹீரோயின் அவனை கடுப்பேத்தி விட்டா. அதுல இவன் தேவையில்லாம மேல இருக்க டாக்டர் கிட்ட எக்கு தப்பா எதையாவது பேசி ஹீரோயின் வேலைக்கு வெயிட் ஆயிடுச்சுன்னா, எப்பா சாமி அப்புறமா கூட நான் அவரை காட்டுறேன்டா, இப்ப எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, இன்னைக்கு வீட்டுக்கு போலாம், நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் வாயேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவ சொல்றதுக்கு ஏத்த மாதிரி லிப்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. படிக்கட்டுல எல்லாம் ஏறி போவ தெம்பேலடா ராசா, வா போவோன்னு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாவம் பொண்டாட்டி டயர்டா இருக்குன்னு சொன்னாலே அவளுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டே மல்யுத்தத்துல இறங்குவான்னு ஹீரோ ட்ரை பண்ணா. ஹீரோயின் விட மாட்டானா எந்த அளவுக்கு வேணான்றதுல ஸ்ட்ரிக்டா இருக்கா. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதும் இல்ல போலங்க, நிறைய வாட்டி. சொல்ல போனா எல்லா தடவையும் இப்படிதான் கட்டுமாயான கட்டுப்பான ஹீரோ. ஏண்டி குழந்தையும் வேணும்ன்ற, இதுக்கு வானாலும் வரமாட்ற சைக்கோவாடி நீ. எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? இப்படியே இருந்தா நமக்குள்ள எப்படி குழந்தை பிறக்கும்? உனக்கு மென்டல் ரீதியா பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, நமக்குள்ள குழந்தை இல்லனா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் இப்படின்னு கத்துன்னு கத்திட்டு போறான். இந்த சோகத்துல இருந்த ஹீரோயின் வெறி பிடிச்ச மாதிரி அவ வீட்டு சவுத்துல லிப்ஸ்டிக்கால எனக்கு குழந்தை வேணும்னு ரிப்பீட் மோல எழுதி வைக்கிறா. இப்படியே ஒரு 1008 தடவை எழுதுமா, கன்ஃபார்ம் பிறந்துரும். லூசு, குழந்தை பிறக்க என்ன பண்ணுமோ அதை பண்ணாம இப்படி செவுத்துல எழுதிட்டு இருந்தா குழந்தை பிறந்துற மாடி அப்படின்னு நம்ம கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோயின் காலையில எல்லாம் வீட்டுல தூங்குறா, நைட் ஆனா வேலைக்கு போயிடுறா. இந்த டைட் ஸ்கெடியூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க டைமே இல்ல. வீட்லயும் வேலையிலயும் அவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது. அதை யாராவது ஒரு ஆள் கிட்டயாவது சொல்லி புலம்பணும்ல, அதான் இருக்காப்லையே. ஹீரோயின் வேலை செய்யற இடத்துல 5வது மாடியில இருக்க டாக்டர். ஹீரோயின் அவர்கிட்ட போய் அவ கவலையெல்லாம் சொல்றா. அப்ப கூடங்க அந்த டாக்டர் புத்திய காட்டுறான். ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் பேஷண்ட் கிட்ட பேசுறப்போ எப்படி எல்லாரும் நோட்ஸ்ல எழுதுவாங்களோ அந்த மாதிரி டாக்டர் நோட் பண்ண ஆரம்பிச்சதும், டாக்டர் மனசாட்சியோட நடந்துக்குவாங்க டாக்டர், ஒரு நண்பியா நான் உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன், இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது டாக்டர். அந்த கனவுல ஒரு டோருக்கு பின்னால யாரோ ஒருத்தவங்க இருக்க மாதிரி தெரியுது. நான் டாக்டர் பண்றது, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஏமா அடியும் தெரியாம நுனியும் தெரியாம ஒரு கதை சொன்னா அதுக்கு எங்க இருந்துமா நான் சொல்யூஷன் சொல்றது? நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, உன் ஃபேமிலி எப்படிப்பட்டது, அதெல்லாம் சொன்னாதானே என்னால ஏதாச்சும் பண்ண முடியும். நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிருக்கல, நீ சின்ன வயசா இருக்கும் போதே உன் அம்மா அப்பா செத்துட்டாங்கன்னு. அவங்க எப்படி செத்தாங்க சொல்லாம் கேப்போம் அப்படின்னு டாக்டர் இன்னும் அவர் கேள்வியை கேட்டு கூட முடியல. நான் அந்த கதையே பேச விரும்பல, எனக்கு அந்த கதையே வேணாம், அப்படியே விட்டுருங்க, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் டாப்பிக்கையே முடிச்சிடறா. இதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி வர அவகிட்ட வண்டி இல்ல. வண்டி இருக்கு, சாவியே காணோம். வேலைக்கு வர டைம் ஆகிட்டே இருக்கா. சாவி எங்கன்னு ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்கா. அடி பேய் ஓட்ட வந்த பெருங்காயிடப்பா, ஏண்டி காதாண்ட வந்து இந்த கத்துற? ஓ வண்டி இல்லனா என்ன, எனக்கு இன்னைக்கு லீவு தான், என் டாக்ஸி எடுத்துட்டு போடி அப்படின்னு ஹீரோ அந்த ஆள் டாக்ஸியை கொடுத்து அனுப்ப ஹீரோயின் வேலைக்கு வந்துடுறா. நடுவுல ஒரு மாதிரி டயர்டா இருக்கேன்னு மூஞ்சி கழுவ பாத்ரூம் போனா சட்டுன்னு ஹீரோயினுக்கு பின்னால ஒரு சின்ன பொண்ணு வந்து நிக்கிறாங்க.
கண்ணாடியில பார்த்து ஹீரோயின் அரண்டு போயிடுறா. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இனிமேல் இங்க இருக்கவே கூடாதுன்னு கட்ட 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 கட்டன்னு கார் கிட்ட வந்துடுறா. காருக்குள்ள ஏறி ஸ்டார்ட் பண்ணா காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் புருஷனை தானே ஈஸியா அடிக்க முடியும். அவனுக்கு போனை போட்டு காரை ரெடி பண்ணிட்டு தான்டா சொன்னேன், ஏமாத்திட்டல, காரு ஸ்டார்ட் ஆகலடா, எனக்கு பயமா இருக்குடான்னு கத்திட்டு இருக்க டைமிங்ல பாத்ரூம்ல வந்தால ஒரு சின்ன பொண்ணு. அதே சின்ன பொண்ணு இங்க காருக்கு வெளியவும் வந்து நிக்க. இது இல்லாம கார் மேல யாரோ பெட்ரோலை ஊத்துறாங்க. கடைசியா ஏதோ ஒண்ணு வந்து அடிச்சு கார் கண்ணாடியும் செல்லு விட சோப்பா விட மாட்டானுங்க போலியே அப்படின்னு காரை விட்டு இறங்கி திரும்ப ஹாஸ்பிட்டல் கிட்ட வெளியே செக்யூரிட்டி கார்டு இருக்கான் இல்லையா, அங்க வந்த ஹீரோயின், ஏன் தல உங்களுக்கு பெட்ரோல் வாசனை எதுவும் அடியுது அப்படின்னு கேக்குறா. அவன் இல்லன்றான். பரவாயில்ல, என் கார் வேலை செய்யல, நான் வீட்டுக்கு போக ஒரு கேப் புக் பண்ணுங்களேன், என்னால முடியலன்னு ஹீரோயின் சொன்னதும் அந்த பரதேசி அப்பவும் ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் கேட்டதை பண்ணி கொடுத்துட்றான். ஆல் செட்டு. எதனாலயோங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த நைட் ஆஃப் கில்லர் தான் கணவனாதான் இருப்பானோன்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட். இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் டிவி நியூஸ்ல மறுபடியும் சீரியல் கொலைகளை பத்தி பேசினதும் ஏற்கனவே தானே அவர் சொல்லியிருந்தாரு கில்லர் அவனோட மர்டர் வெப்பனா ஒரு சின்ன சுத்தியை தான் யூஸ் பண்றான்னு. ஹைலைட் என்னன்னா ஹீரோயின் அவ புருஷன் கிட்ட ஆல்ரெடி அப்படி ஒரு சுத்தியை பாத்துருப்பா. இப்ப வீடு முழுக்க அந்த சுத்தியை தேடினா எங்க தேடியும் காணோம். ஹீரோயினுக்கு மண்டை குடைச்சல் ஆயிடுது. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொல்லி புலம்பல மண்டை வெடிச்சிரும். சோ ஹீரோயின் டாக்டர்கிட்ட போன தடவை டாக்டர் ஹீரோயின் சொல்றதெல்லாம் பேப்பர்ல எழுத ட்ரை பண்ணாருல்ல, இப்போ அதை டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்றாரு. நடக்கிற கொலைகளுக்கும் ஹீரோவுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏமா அப்படி நினைக்கிறேன்னு டாக்டர் கேட்டு, தெரியலங்க, அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டருக்கு ஒரு போன் கால் வர இன்ஸ்பெக்டர் விசாரணைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் வந்து நிக்கிறாரு. இங்க இருக்க கேமரா ஃபுட்டேஜ்ல பார்த்தாலே தெரியுது அவர் தான் டாக்டருக்கு கால் பண்ணிருக்காரு போல. சரிம்மா, கடமை என்ன அழைக்குது, நீ கிளம்பு, அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு டாக்டர் கீழே வரைக்கும் வந்து ஹீரோயினை அவர் ரூமுக்கு போக சொல்லிட்டு இவர் போய் கதவை திறக்க ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் வெளியே இருக்க வாசலோட கேமரா ஃபுட்டேஜை பார்த்தா அப்பதான் உள்ள வந்த இன்ஸ்பெக்டர் திரும்ப வெளியே கிளம்பி போறாரு. மேல டாக்டர் என்னத்த சொல்லி தொலைஞ்சானோங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரைட்டா போறது ஹீரோ கிட்ட தான். ஹீரோ இன்ஸ்பெக்டரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். என் பொண்டாட்டி தானங்க, தேவையில்லாத எதையாவது உங்க தலையில அரைச்சு அனுப்பி விட்டுருப்பாளே, என்ன சொன்னா எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஒரு வித அல்லோட தான் கேக்குறான். பதிலுக்கு இன்ஸ்பெக்டர் இங்க ஹீரோயின் வீட்டு சவுத்துல லிப்ஸ்டிக் ஆல எனக்கு குழந்தை வேணும்னு எழுதியிருந்தால அதை பார்த்துட்டு இது என்னப்பா கதைன்னு அதுக்கு வராரு. ஹீரோயினோட ஆசையெல்லாம் சொன்னதும் இன்னொரு பக்கம் நைட் ஹாக் புதுசா ஒரு பொண்ணை ஓட விட்டு கொலை பண்றான். அந்த பக்கம் அகைன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் இந்த வாட்டி ஹீரோயினை மீட் பண்ணி சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தியாமான்னு கேட்க இல்லையேங்கன்னு அவ சொல்ல, சரி போன வாட்டி நான் ஹாஸ்பிட்டல் வரும்போது நீ இருந்த, உன்னை பார்க்கவே இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் அடுத்த போட்டதும் நான் இங்கதான் இருந்தேன், நீங்க பார்க்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் அதை ஹீரோயின் சொல்லி இன்ஸ்பெக்டர் கிளம்புறப்போ வேணும்னேங்க கையில இருந்த நைட் ஹாக்கோட கேஸ் ஃபைல்லாம் ஹீரோயினுக்கு முன்னால கீழே போடுறாரு. அதுல ஒரு மேப் இருக்கு. நைட் ஹாக் எங்கெல்லாம் கொலை பண்ணிருக்கானோ அந்த இடத்த மார்க் பண்ண மாதிரியான ஒரு மேப். எல்லா லொகேஷனுமே சென்டர் பாயிண்ட்ல இருந்து 2 மைல் ரேடியஸ்ல தாங்க இருக்கு. ட்விஸ்ட் என்னன்னா அந்த சென்டர் பாயிண்ட் ஹீரோயின் வேலை செய்யற இந்த ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஹாஸ்பிட்டலை சுத்தின 2 மைல் ரேடியஸ்ல தான் நைட் ஹாக் எப்ப பார்த்தாலும் கொலை பண்றான். சோ அது யாரா இருக்கும்? அந்த டவுட்டோடயே இந்த சீன் முடிய ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுல ஹீரோயின் 2 பேருக்கும் பஞ்சாயத்து. போன சீன்ல நம்மளே பார்த்தோம்ல, ஹீரோயின் அவசரமா கார் எடுக்க வரும்போது வெளியே ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, அவ கார் மேல யாரோ பெட்ரோலை ஊத்துனாங்க, கார் கண்ணாடி எல்லாம் சில்லு விட்டுச்சு, சோ கார் கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. ஆனா ஹீரோயின் சொன்ன மாதிரி கார்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. கார் கண்ணாடி கிளியரா இருக்கு. அப்புறம் அப்படி சொன்னு ஹீரோ ஒரு கிடுக்குப்பிடிய போட, நான் சொல்றது இருக்கட்டும், இப்ப நீ சொல்ல, நீ கொலை பண்ணலாம் யூஸ் பண்றதுல சுத்தி அது எங்க, நான் எங்க தேடியும் காணாமே இப்படின்னு ஹீரோயின் அவன் போட்ட கொக்கியவே தூக்கி அவன் காதல மாட்ட. இல்ல எனக்கு புரியல, நீ கேக்குறத பார்த்தா ஆடி பாவி நான் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணனா சந்தேகப்படுற? ஆமாண்டி, ஒரு நாள் சுத்தி எடுத்தேன், காரை சரி பண்ணி எடுத்தேன்டி, இப்போ அது எங்கன்னு எனக்கே தெரியாது, ஏண்டி புல்லான்னு ஹீரோ மனசே விட்டுறான். டேய் ராஜபாளையம் ராட்வில்லர், நடி பண்ணி என்கிட்டயே போடாத, வீட்டு கபோல்ல இருந்த சுத்தியே காணோம். இதுக்கு முன்னால கில்லரால கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு கொலை நடந்த அதே ஏரியால நீ இருந்த, யாரையும் பிக்கப் பண்ணதான் என்கிட்ட சொன்ன. பட் உன் பிக்கப் லிஸ்ட பார்த்தா அன்னைக்கு நீ யாரையும் பிக்கப் பண்ணதுக்கான என்ட்ரியே இல்ல, சோ நீ தானே அவனா இருக்கணும் இப்படின்னு ஹீரோயின் பழியா போட, ஐயோ ஏம்மா உன்கிட்ட மனுஷன் பேச முடியாதுடி, நீ சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு மூச்சு தான் வாங்குது, நான் போய் வெளியே கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் உன் கற்பனைக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் யோசிச்சு வைடி அப்படின்னு ஹீரோ கிளம்பினதும் யாருங்க இருக்கா ஹீரோயினுக்கு? ஹீரோயின் போய் டாக்டர்கிட்ட தானே நின்னாகணும். டாக்டர்கிட்ட போன வாட்டியே நான் ஃபேமிலியை பத்தி கேட்டேன், சொல்ல மாட்டேன்ட்ட, இப்ப வாச்சு சொல்லாமா
அப்பதானே இந்த விஷயத்துல ஒரு ப்ராக்ரஸ் எடுத்துன்னு வர முடியும் அப்படின்னு டாக்டர் கேட்ட. இல்ல வேணாம், நான் அந்த விஷயத்த பேசவே விரும்பலன்னு ரொம்ப நேரமா ஹீரோயின் அழுவுறா. அந்த அளவாடா கஷ்டமான விஷயம்னு நினைச்சா நம்ம நினைச்சதை விட பெரிய கஷ்டங்க. ஹீரோயினோட 4 வயசுல இருந்து ஹீரோயினோட சொந்த அப்பாவே இவளை பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருந்திருக்கான். பல வருஷமா அந்த ஆளால கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவ ஒரு வாட்டியாவது அம்மா வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க, எனக்கு அம்மா வேணும்னு அவங்களையே தான் எதிர்பார்த்து இருந்திருக்கா. அது வரைக்கும் ஹீரோயின் கதையை சொன்னதும் சரி 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 போதுமா, நீ ஓவரா ஃபீல் பண்ணாத, நம்ம டாபிக்கை மாத்திருவோம், நீ உன் புருஷனை பத்தியே சொல்லு, அவன் இதுக்கு முன்னால ஒன்னு அடிச்சிருக்கானா, உங்களுக்குள்ள சண்டை ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்டதோட இந்த மீட்டிங் முடிய இதுக்கப்புறம் தாங்க ஹீரோயின் இங்க ஒளிஞ்சிருக்க சில பல ட்விஸ்டுகளே கண்டுபிடிக்கிறா. அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். ஸ்டார்டிங்ல ஹீரோயினை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்க இருக்க பேஷண்ட்ஸோட கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான்ல, அதுல கூட கணவனால தாக்கப்பட்ட மனைவின்னு ஒரு லேடியோட கேஸ் ஃபைல ஹீரோ பார்த்தான்ல, அந்த லேடி தாங்க 3 குழந்தையோட அம்மா. நைட் ஹாக்கால கொல்லப்பட்டவங்க. அவங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால நைட் ஹாக்கால யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களோ ரீசெண்டா நைட்டா கொலை பண்ண எல்லா விக்டிம்களுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்தவங்க. சோ ஏன் ஹீரோ அவங்க கேஸ் ஃபைல்லாம் எடுத்து பார்த்து அவனுக்கு தேவையான பெண்களை செலக்ட் பண்ணி கேஸ் ஃபைல்லயே அவங்க பேரு வீட்டு அட்ரஸ்லாம் இருக்கும்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் கொன்னுற கூடாது. இத சந்தேகப்பட்ட ஹீரோயின் டாக்டர்கிட்ட அதெல்லாம் சொல்லி இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலான் இருக்கேன், பண்ணிடலாம்ல அப்படின்னு டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேக்குறா. ஒன்னு அந்த ஆள் சரின்னு சொல்லணும், இல்ல வேணான்னு சொல்லணும்ல, ரெண்டையும் சொல்லாம உன் விருப்பமா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணு, அதே என்கிட்ட கேக்குற அப்படின்னு பொத்தாம்பதும் ஒரு பேச்ச போட்டதும் நல்லா தேய்பிரையில உடைச்ச தேங்காய் ஓடு மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு, அது என்னடா உன் இஷ்டம், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டேன் பாத்தியா, உதவாக்கற அப்படின்னு டாக்டர் கிட்ட கோச்சிட்டு போனவ இன்ஸ்பெக்டர் வர வச்சு அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றா. ஓ, அப்ப இங்க இருக்க பேஷண்டோட கேஸ் ஃபைல பார்த்துட்டு அதை வச்சுதான் உன் புருஷன் கொலை பண்ணான்ற. சரி, ஒரு பொண்ணோட கேஸ் ஃபைல மட்டும் தான் வச்சிருக்க, மீதி எல்லாம் உள்ள இருக்கோ, இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போன இன்ஸ்பெக்டர் திரும்ப வெளியே வரும்போது நமக்கு ஒரு வாட்ட சாட்டமான ட்விஸ்ட கையோட எடுத்துட்டு வராருங்க. இன்ஸ்பெக்டர் கையில ஒரு ஃபைல் இருக்கு, ஆனா அது மத்த வேற யாரோட ஃபைலும் இல்ல, ஹீரோயினோட ஃபைலு. அவளுக்கு ஏன்டா ஃபைல்னு பார்த்தா ஹீரோயினே ஒரு மென்டல் பேஷண்ட் தானா. இந்த ஹாஸ்பிட்டல்ல ரன்னிங்ல இருக்கும்போது இதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோயினும் ஒரு பேஷண்டா இருந்திருக்கா. கொஞ்ச நாள் இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அப்புறம் வெளியே வேற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இது இல்லாம சின்ன வயசுலயே தவறுதலா யாரோ கொலை பண்ணிட்டான்னு இவளை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அட 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 அட, இந்த மாதிரியான ஒரு மேட்டரை இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சுட்டானுங்க பாத்தீங்களா. உண்மையெல்லாம் சொன்ன இன்ஸ்பெக்டர் நாங்க உன் புருஷன் போய் விசாரிக்கிறப்ப கூட அவன் இதை பத்தி எங்கள்கிட்ட எதுவும் சொல்ல, ஒருவேளை அவனுக்கு இது தெரியாதோ என்னவோ, எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மென்டல் ஹிஸ்டரி இருக்க ஒரு பொண்ணு சாட்சி சொல்றத யாரு ஏத்துப்பாங்க. உன் புருஷன் ஃபைல் எல்லாம் பார்த்தா அதை வச்சு கொண்டா நீ சொல்ற, அவனை விட அந்த ஃபைல பாக்குறதுக்கான உரிமை உனக்கு தானே அதிகமா இருக்கு, அப்ப நீதான் கொலைகாரின்னு சொல்லலாமா. அதனால தேவையில்லாம எதையும் யோசிக்காம புருஷன் கூட போய் சந்தோஷமா சேர்ந்து வாழற வழியை பாரு, அதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அறிவுரையை போட்டு நடைய கட்ட அடுத்து ஹீரோயின் டாக்டர் கிட்ட சின்ன வயசுல இவன் மேல என்ன கேஸ் ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றா. எல்லாம் ஹீரோயினோட அப்பா தான் பாவம், ஒரு பொண்ணை டெய்லியும் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு ஹீரோயினோட 10வது பிறந்த நாள், எப்பவும் போல அந்த ஆள் சில்மிஷம் பண்றேன்னு கிட்ட வர கொடுமையை கேளுங்களேன், வீட்டுல ஹீரோயினோட அம்மாவும் இருந்திருக்காங்க. ஒரு டோருக்கு பின்னால மறைஞ்சிருந்தவங்க புருஷன் பண்ற அட்டுழியத்தை பார்த்தும் பொண்ணை காப்பாத்த முன்னால வரவே இல்ல, ஈஸியா கதவு முடிக்கிட்டாங்க. அம்மா போயிட்டியம்மான்ற கோவத்துல ஹீரோயின் கையில சின்னதா ஒரு கத்திய வச்சிருந்திருக்கா. அப்பங்காரன் கிட்ட வந்ததும் ஒரே சொருவுதான், போட்டி வெளியே வந்து ஹால் மேல பேட்டி கொடுக்க போயிட்டான். இதை ஹீரோயின் டாக்டர்கிட்ட சொல்லி முடிச்சதும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனாலதான் ஹீரோயின் சொந்த புருஷன் கூடவே ஒண்ணு மண்ணுமா இருக்க பயப்படுறா. அத பயம் சொல்றதை விட ஒரு வித பதட்டம், பழைய ஞாபகம் இப்ப கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததும், சே நம்ம புருஷன் நம்மள எவ்வளவு லவ் பண்ணான், அப்பாவுக்கு அப்புறம் எல்லா ஆம்பளைங்களும் தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அவன் ஒருத்தவன் தானே நம்ம கிட்ட அவ்வளவு கேரிங்கா இருந்தான், கடைசியில அவனையே நம்ம கில்லர்னு நினைச்சுக்கிட்டோமே. இருக்காது அவன் கில்லரா இருக்க மாட்டான், போலீஸும் அதானே சொன்னாங்க, சோ அவன் கில்லரா இருக்க மாட்டான்னு ஹீரோயினும் நம்ப ஆரம்பிக்க அடுத்து டாக்டர் யாரோ ஒரு மென்டல் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு விஷுவலை காட்டுறாங்க. பொண்ணோட மூஞ்சி தெரியலங்க, வெள்ளை கலர் முடிய வச்சிருக்கா, முடிய வச்சே மூஞ்ச மறைச்சிக்கிட்டா. அவ பேரு ஜேன் டோன்னு ஃபைல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபைல்ல வெறும் பேரு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த டீடைலும் இல்ல. ஏமா யாருமா நீ, ஃபைல்ல இருக்குன்றதுனால இதான் உண்மையான பேருன்னு அர்த்தம் இல்ல, நீ ஏன் வரலாறு சொல்றியா அப்படின்னு டாக்டர் கேட்க அவ சம்மந்தமே இல்லாம நான் ஏற்கனவே இங்கதான் இருந்தேன், என் ஃபைலே இங்கதான் இருக்கும், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு பெனாத்தி டாக்டரை மன உளைச்சலுக்கு ஆளாகிறா. அதை அப்படியே அறுத்து விட்டு ஹீரோயின் டாக்டர்கிட்ட வந்தா. இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு மட்டும் தானே பார்த்தோம், ஹீரோயின் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லவே இல்லைல்ல. அவங்களும் செத்துட்டாங்க, அப்பா செத்த 13வது நாளே அவங்க செத்துட்டாங்க. சரி, உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்கள பார்த்தா அவனுக்கு என்னெல்லாம் தோணும் அப்படின்னு டாக்டர் ஹீரோயின்ட்ட கேக்குறாரு. எங்க அம்மா அழகா இருப்பாங்க, வெள்ளை கலர் முடி, அந்த முடியை பாக்குறப்பெல்லாம் எனக்கும் அந்த மாதிரியே முடி வச்சுக்கணும்னு ஆசை, ஆனா முடியாம போயிடுச்சு.
அப்படின்னு சொல்ல டாக்டர் விடுற மாதிரி இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு இது பதிலே இல்லையம்மா, உன் அம்மாவை பார்க்கும்போது உனக்கு என்னன்னு தோணும் அப்படின்னு டாக்டர் ஒரு அழுத்தினதும் சாவணும்னு தோணும். பின்ன எத்தனை வருஷமா என் அப்பா என்ன என்னெல்லாம் பண்ணா, அப்ப அம்மாவா இதானே தட்டி கேட்டிருக்கணும், கேட்டுச்சா, அனுபவிச்சுட்டு போட்டுன்னு விட்டுச்சில்ல, அந்த மாதிரி உன்னை பார்த்தா எனக்கு சாவணும் தான் தோணும் இப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோயின் அவ அம்மாவோட அடையாளம்னு சில விஷயங்களை சொன்னால, வெள்ளை கலர் முடி வச்சிருப்பாங்கன்னு ட்விஸ்ட்டுங்க. இப்ப நைட் ஹாக்கால கொல்லப்பட்ட எல்லா பெண்களுமே வெள்ளை கலர் முடி வச்சிருக்காங்க தான். சோ நைட் ஹாக்குன்ற பேர்ல தன்னையே அறியாம தான் அம்மா மாதிரி இருக்க பொண்ணுங்களை கொல்றது ஹீரோயின் தான். பட் நம்ம தான் அதை பண்றோம்னு அவளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இப்ப டாக்டர் சொல்லியும் புரியல, லிஃப்ட் ஏறி கீழே வந்துட்டு இருக்கா. அப்ப இதே ஹீரோயின் இவளோட சின்ன வயசுல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு விஷுவலா தெரியுதுங்க. ஹீரோயினா அவ அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. திரும்ப ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போனா அவ அம்மா அவளை காருக்குள்ள உட்கார வச்சு காரு முழுக்க பெட்ரோலை ஊத்தி விட்டு, அந்த அம்மாவும் தனக்கு தானே பெட்ரோலை ஊத்திக்கிட்டு காருக்குள்ள வந்து, வேணாண்டி அம்மா, நீ உயிரோட இருந்தா இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இந்த சைக்கிளை இதோட முடியணும், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாவோன்னு லைட்டரை வெளியே தூக்கி போட்டு காரையே பத்த வச்சிருச்சுங்க. அதுல ஹீரோயினோட அம்மா என்னவோ செத்துருச்சு. ஹீரோயின் சாவலியே, நெருப்பு காயங்களோட தப்பிச்சிட்டா. அந்த நெருப்பு காயம் தான் ஆரம்பத்துல ஹீரோயின் தூங்குறதுக்கு முன்னால அவ ட்ரெஸ்ஸை கழட்டுற டைமிங்ல அவ முதுகுல இருக்கிறத நம்ம பார்த்தோம். இதை காட்டிட்டு மறுபடியும் ஹீரோயின் டாக்டர்கிட்ட போனா, அது வரைக்கும் டாக்டர் ஹீரோயினை நல்லா தானே உட்கார வச்சு பேசிட்டு இருந்தான். இப்போ கட்டில்ல படுக்க போட்டு ஹீரோயினோட கை காலு கழுத்தெல்லாம் லாக் பண்ணி ஹீரோயின் பேச்சை கொடுத்துக்கிட்டே கத்தியோட கிட்ட வரான். அது சரிமா, எதுக்காக உன் அம்மா உன்னை கொல்ல நினைக்கணும், இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகக்கூடாது, இது இதோட உடையணும்னு சொல்லி தானே உன்னை கொண்டாங்க, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அந்த ஆள் பல தடவை கேட்டு ஹீரோயின் சொல்லவே இல்லை. பரவாயில்ல, நானே சொல்றேன். அதாவது உன் அம்மாவோட நம்பிக்கை, சின்ன வயசுல யாரு மத்தவங்களால அபியூஸ் பண்ணப்படுறாங்களோ அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அதுவும் மத்தவங்களால அபியூஸ் பண்ணப்படும், அப்படிதானே? சின்ன வயசுல உன் அம்மா அனுபவிச்சாங்க, அவங்க வளர்ந்து அவங்களுக்கு நீ பிறந்ததுக்கு அப்புறம் நீயும் அப்பாவால அனுபவிச்ச, நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுவும் அனுபவிக்கணும் அவங்க நம்பினாங்க, அதானே உன்னை கொல்ல பார்த்தாங்க. சோ நீ குழந்தை பெத்துக்கூடாது அம்மா, அதான் உன் மாத்தாச்சியோட ஆசை, குழந்தை பெத்துக்காம இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோமா அப்படின்னு டாக்டர் ஏடா கூடமா என்னமோ ஒண்ணு பண்ண போறாங்க. அதுல ஹீரோயின் ஐயோ அம்மான்னு அலறிட்டு இருக்கப்போ படத்தோட பிளாட்டையே மாத்துற மாதிரி ஒரு ட்விஸ்ட். ஹீரோயினை யாரும் எதுவும் பண்ணல, அவ பாட்டுக்கு ஒரு பெட்ல படுத்திருக்கா. ஹீரோயினை இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்த்து விட்டுச்சுல ஒரு ஆன்டி, அந்த ஆன்டி வந்து ஹீரோயினை தட்டி எழுப்புது. என்னடி பண்றீங்க, நான் உன்னை ஃபைல்லாம் அடுக்கி வைக்க தானே சொல்லிட்டு போனேன், ஏங்க ஃபைல்லாம் கலைஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் நான் என் கையை கட் பண்ணிக்கிட்டேன், அங்க வந்து ஒரு கட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஆன்டி பேண்டட் எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்கும்போது, எப்படி உனக்கு போட தெரியுமா, இல்ல 5வது மாடியில டியாஸ்ன்ற சைக்காட்ரிக் டாக்டர் இன்னைக்குதான் வேலைக்கு வந்திருக்காரு, அவரை கூப்பிட்டுமா அப்படின்னு ஆன்டி அதிரி புதிரியான ட்விஸ்ட கேஷுவலா சொல்லுது. இதுக்கு முன்னாலெல்லாம் ஹீரோயின் ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தால, அந்த ஆளோட பேரை நம்ம கிளமண்ட் தானே பார்த்தோம். ஆன்டி என்ன டியாஸ்ன்னுது, பத்தாக்குறைக்கு இன்னைக்குதான் அவர் வேலைக்கே வந்தாருன்னுது. ஒருவேளை ஆன்டி பொய் சொல்லுதான் நினைச்சா, அதை விட பெரிய ட்விஸ்ட், கிளமண்ட்ன்ற டாக்டர் சேர்த்து பல வருஷம் ஆகுதுங்க. ஹீரோயின் இதே ஹாஸ்பிட்டல்ல மென்டல் பேஷண்டா இருந்தால, அப்போ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர் அவரு. நம்ம கூட நடுவுல ஒரு சீன்ல பார்த்தோம்ல, ப்ளூ கலர் டிஷர்ட் வெள்ளை கலர் முடி வச்சிருந்த ஒரு மென்டல் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த பொண்ணு பக்கத்துல இருந்த ஸ்கால்பல் எடுத்து அவர் தலையிலேயே சொருவிட்டா. ஆனா அவர் உடனே சாவல, 4-5 நாள் உயிருக்கு போராடி அதுக்கு அப்புறம் தான் செத்துருக்காரு. இதே கேஸ் ஃபைல தாங்க ஒரு சீன்ல ஹீரோ பார்த்து ஹீரோயின் சொல்லி கலாச்சிட்டு இருந்தான்ல அது. பிளஸ் டாக்டர் இங்க வேலை செய்யும் போது நல்லவன்லாம் இல்லைங்க, அவனுக்கு அடங்காத பேஷண்ட் இருந்தா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி வழிக்கு வர வைக்க பாப்பானா. எப்படியா இருந்தாலும் அவன் எப்பவோ செத்துட்டான். ஆனாலும் இவ்வளவு நாள் அவனை பார்த்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தால, அதெல்லாம் முழுக்க முழுக்க ஹாலுசினேஷனுங்க, எல்லாமே கற்பனை. ஹீரோயின் இங்க வேலைக்கு சேர்ந்ததும் பல வருஷத்துக்கு முன்னால அவ இங்க பேஷண்டா தானே இருந்தா, அவளுக்குன்னு ஒரு கேஸ் ஃபைல் இருந்திருக்கும்ல, அதை படிச்சது தாங்க அவ பண்ண பெரிய தப்பு. படிச்சதும் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இங்க இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஆளே இல்லாத இடத்துல அவர் இருக்கிறதா நினைச்சு பேசி இருந்திருக்கா. அதோட ஒரு சீன்ல அடிப்பட்ட ஒரு பொண்ணை ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு வர மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதுவும் ஹீரோயினோட கற்பனை தான். அதெல்லாம் ஹீரோயின் சின்ன வயசுல இங்க இருக்கும்போது நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிங்கிள் பண்ணிக்கிட்டா. 2வது ஒரு சீன்ல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்தாரு, டாக்டரை பார்த்தாருன்னு நம்மளும் ஹீரோயினை நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆக்சுவலா அவர் உள்ளே வரலங்க, கதவுகிட்டே நின்னாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது ஹீரோயின் ஒரு ஆள் தான், திறந்தா கதவை அவ தான் திறக்கணும். கடைசி வரைக்கும் கதவை யாரும் திறக்கலன்னதும் அவர் அப்படியே கிளம்பி போயிட்டாரு. சோ டாக்டர்ன்ற ஒரு கேரக்டரே இல்லாம ஹீரோயின் நம்மள நல்லா ஏமாத்திட்டாளா. அதோட 4வது மாடிக்கு போனா முதல் முறையா ஹீரோயின் இங்க வரும்போது ஒரு ரூம்ல 2 பாத் டப் இருந்துச்சுல்ல, அப்ப அந்த ரூம்ல பாத் டப் மட்டும் தான் இருந்துச்சு, செவுத்துலயோ பக்கத்துலயோ எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம காட்டியிருந்தாங்க. இப்ப ரூம் முழுக்க எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு ஹீரோயின் கிறுக்கினதா இருக்கு. கூடவே அங்க இருக்க பாத் டப் ஒண்ணுல ஒரு பொண்ணு போனமா கிடக்குறா. இங்க நைட் ஷிஃப்ட்ல ஹீரோயின் வேலை செய்யறானா, டே ஷிஃப்ட்ல ஒருத்தி வேலை செஞ்சால அவ தாங்க டெட் பாடியா இருக்கா. இதுலயே ஹீரோயின் தான் நைட் ஆகுன்னு கிளியர் கட்டா தெரியுதா. அந்த விஷயம் ஆன்டிக்கு தெரிய வந்ததும் கிட்டத்தட்ட ஹீரோயினுக்குள்ள
டாக்டருக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்ட்டி உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு ஹீரோயின் தன்னை அறியாம ஆன்ட்டியையும் போட்டு தள்ளிட்டா. இன்னமுமே டாக்டரோட ஆலுசினேஷன் ஹீரோயினை சுத்தி தான் வருது. இவளுக்கு பதில் டாக்டர் தான் அந்த கில்லர்னு நினைச்சவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஃபைல் எல்லாம் பார்த்து அதை வச்சுதானே நீ பொண்ணுங்களை கொலை பண்ற, இனிமேல் நீ யாரையும் கொல்லக்கூடாது, நான் கொல்ல விட மாட்டேன், இப்பவே இந்த ஃபைல்லாம் எரிக்கிறேன்னு அவளுக்கு அவளை பேசி அவளுக்கு அவளை ஃபைல்லாம் எரிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலே பத்த வச்சவ அந்த நெருப்புக்குள்ள மாட்டிக்கிறா. செத்துருவான்னு நினைக்கிறதுக்குள்ளங்க நல்லா ஊராட்சி மன்ற ஊதுவத்தி மாதிரியே ஒருத்தன் இருப்பான்ல, இவ புருஷன் எங்க இருந்து வந்தா எப்படி இருந்து வந்தானே தெரியல, கரெக்ட் டைம் கதை வச்சுட்டு வந்து பொண்டாட்டியே காப்பாத்திடுறான். அங்க சீனை கட் பண்ணா 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆயிட்டா. ஹீரோயின் வயித்துல இருக்க குழந்தைய கொஞ்சி முடிச்சுட்டு அப்ப ஹீரோயின் தலையில துண்டு ஒண்ணு கட்டியிருக்கா. கண்ணாடிக்கு முன்னால போய் உட்காந்து அந்த துண்டு அவுகுறா. முடியெல்லாம் வெள்ளையா இருக்குங்க. இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட், ஹீரோயின் போட்டிருக்க டிஷர்ட்டுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. நம்ம பார்த்த பிளாஷ்பேக்ல இதே மாதிரி வெள்ளை கலர் முடி வச்சிருக்க ஒரு பொண்ணு டாக்டரோட மண்டைக்குள்ளேயே ஸ்கேல்ப்ல இருக்கனால அதுவும் ஹீரோயின் தான்ற வில்லத்தனமான எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.